புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். யோனா 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கிருபை என்பது, தேவனுடைய கிருபை என்பது மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்கிற நாம் இதை இழந்தாலும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே கிருபை என்பது மிகவும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தேவனுடைய கிருபை அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, எபேசியர் 2:8 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் அழகாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கிருபையை வீணாக்கி விடக்கூடாது என்பதே தேவனுடைய எச்சரிப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகவும் விலையேற பெற்ற ஒரு காரியம் தேவனுடைய கிருபை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்வது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் பார்க்கிறோம். கிருபையினாலேயே, தேவன் நம் மீது வைத்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை அவருடைய கிருபையினாலேயே இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். உலகத்தின் கேடுபாடு நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த கொடுமை நிறைந்த இந்த உலகத்தில், அதுவும் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. ஆகவே பொய்யான மாயை பற்றிக் கொள்கிற நிமித்தமாய் நாம் தேவனுடைய கிருபையை இழந்து போகாமல் நாம் பார்த்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. யோனாவை பார்க்கிறோம், பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது. தேவனுடைய கிருபையை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. தேவனுடைய கிருபை என்பது நம்மை சகலவிதமான நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகுதி நிலையை நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கிருபையினாலே நமக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தேவனுடைய கிருபையை இழந்து போகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் எச்சரிக்கையாய் நாம் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பொய்யான மாயை பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய கிருபையானது, தேவனுடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையை விட்டு அது எடுக்கப்படுகிறது. ஆகவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம், பொய்யான மாயை பற்றிக் கொள்வர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பு தேவ ஜனமே, பொய்யான மாயை என்றால் என்ன? பிரசங்கி சொல்கிறார், சூரியனுக்கு கீழே காணப்படுகிற யாவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே காணப்படுகிறது மாயை என்றால் என்ன? சூரியனுக்கு கீழே காணப்படுகிறது உலகம். இந்த உலகத்தின் காணப்படுகிற யாவும் மாயையாக இருக்கிறது. அதை பின்பற்றுகிற நமக்கு அது சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் பொய்யான இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றி துன்மார்க்கத்தின் வழியிலே போகிற நிமித்தமாய் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தங்களுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அன்பு தேவ ஜனமே, நாம் நன்றாக ஆராதிக்கிறோம், நன்றாக ஜெப கூட்டங்கள் கலந்து கொள்கிறோம், நன்றாக வேதத்தின் காரியங்களை, வேத வசனங்களை, பிரசங்கங்களை கேட்கிறோம், தேவ செய்திகளை ஊழியர்கள் பேசும் பொழுது மிகவும் ரசித்ததை கேட்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை நாம் அசட்டை செய்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, சமாதானம், நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகள், தேவனால் உங்களுக்கு கையளிக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சகலவிதமான நன்மைகளும் உங்கள் மீது தேவன் வைத்த கிருபையினாலேயே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறபடி எல்லாம் கிருபையினாலே தான் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நம்பின ஜனங்களை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை எப்பொழுதும் தம்முடைய கிருபையினாலே கர்த்தர் சூழ்ந்து, கிருபையினாலே பாதுகாத்து, கிருபையினாலே ஆசீர்வதித்து, எல்லாவற்றிலும் கிருபையினாலேயே அவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், நான் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறோம் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கு என்று பார்க்கிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நிலை நிற்பதும், நீங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற ஜனமே, அன்பு தேவ கிறிஸ்தவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிற கிருபையை வீணாக்கி விடாதீர்கள், கிருபையை அசட்டை செய்து விடாதீர்கள். ஆகவே தான் வேதம் சொல்வது, பொய்யான இந்த உலகத்தின் மாயானவைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், பொய்யான இந்த உலகத்தின் மாயானவைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் தேவனுடைய கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிறவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை, இந்த உலகத்தின் காரியங்களை தொடர்கிற நிமித்தம், இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றுகிற நிமித்தம், இந்த உலக பாவ பழக்க வழக்கங்களை விரும்புகிற நிமித்தம், அதை உலகத்தின் சகல கொடிய துன்மார்க்கத்தின் வழிகளை நீங்கள் பின்பற்றுகிற நிமித்தமாய் தேவனை ஆராய்த்து கொண்டு பாவ பழக்க வழக்கங்களை விடாமல், தேவனை ஆராய்த்து கொண்டு தவறான வழிகளை விட்டுவிடாமல் இன்னமும் உலகத்தின் பிடியிலிருந்து உலகத்திற்காக வாழும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வார்த்தையின் ஆலோசனைகளை, நல்ல கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் இழந்து போகாதிருப்பீர்களாக. ஆண்டுடைய ஜனமாயிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்தால் தேவனுடைய கிருபை இழந்து விடக்கூடாது. தேவனுடைய கிருபையை நீங்கள் போக்கடித்துக் கொள்கிற ஒரு சூழல் வரும் என்றால், அது நீங்கள் பாவத்தை பின்தொடரும் பொழுது, நீங்கள் உலகத்தின் மாயை பின்தொடரும் பொழுது, உலகத்தின் காரியங்களை இருக்க பற்றிக் கொள்ளும் பொழுது, உலகத்தின் விஷயங்களை, உலகத்தில் காரியத்தை நீங்கள் விடாமல் பிடித்துக் கொள்கிற பொழுது நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டிய கிருபை இழந்து போகிறீர்கள். ஆகவே அன்பான தேவ ஜனமே, பொய்யான மாயான இந்த உலகத்தின் காரியங்களை, துன்மார்க்கத்தின் காரியங்களை, பாவ பழக்க வழக்கங்களை நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இழந்து போவார்கள். தேவனுடைய கிருபை இழந்து போகும் பொழுது சகலவிதமான நன்மைகளை இழந்து போவீர்கள்.
சகலவிதமான ஆசீர்வாதங்கள் இழந்து போவீர்கள். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை காத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதிருங்கள், தேவனுடைய கிருபையை போக்கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். ஆகவே பொய்யான மாயான உலக பழக்க வழக்கங்கள், உலக சடங்காச்சாரங்கள், உலகத்தின் துன்மார்க்கத்தின் காரியங்களை, துன்மார்க்கத்தின் பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனுடைய கிருபைக்கென்று காத்திருந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்த ஒரு கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 147:11 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய ஊழியர்களே, சபைகளை வச்சிருக்கிற, சபைகளை ஆராய்த்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை இழந்து போகாதிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.